إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقناكم من قبل أن يأتي يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم الظالمون எல்லா புகழும் எல்லாம் வல்ல ஏக நாயனாகிய வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெற்ற ஜெயசீலர்களான உத்தம நபித்தோழர்கள் ஏனைய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இங்கே குளிமிரிக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்னென்ன உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளை, அல்லாஹுவே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். வல்ல அல்லாஹுவே அஞ்சியவர்களாக அவனுடைய அருளும் அவனுடைய பொருத்தமும் நமக்கு மறுமையிலே வேண்டும் என்ற உயர்வான லட்சியத்தோடு அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கின்ற இந்த தலையாய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அவனுடைய இல்லத்திலே குழுமிருந்து கொண்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் மேற்கொள்ளக்கூடிய இபாதத்துகளை, நற்செயல்களை அல்லாஹ் தஆலா ஏற்று அங்கீகரித்து அதற்குண்டான நிறைவான நற்கூலியை நம் எல்லோருக்கும் மறுமையிலே வழங்குவானாக. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளை, இன்றைய ஜும்மாவிலே நாமெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் பொருளாதாரம். நாமெல்லாம் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமும் மகத்துவம் மிக்க மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வுடைய அருள் அவனுடைய அடியார்கள் மீது சொரிந்து கொண்டிருக்கின்ற மாதம். சாதாரண நாட்களை விட 700 மடங்கு அதிகமான நன்மைகளை பெற்று கொடுக்கின்ற மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்திலே தான் வல்ல அல்லாஹ் இஸ்லாத்துடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றான இந்த நோன்பு என்கின்ற கடமையை நம் மீது விதித்திருக்கின்றார். அதை நாமெல்லாம் கடமை உணர்வோடு நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் இன்னொன்றும் இருக்கிறது.
நாம் கலிமா சொல்லிவிட்டோம், சொன்ன பின்னால் அதை தொடர்ந்து தொழுகை, அதை நாம் நிறைவேற்றுகிறோம். ரமலானிலே நோன்பு நோக்கின்றோம். அதை தொடர்ந்து இருப்பதுதான் இந்த இஸ்லாம் போதிக்கின்ற பொருளாதார திட்டம். அந்த பொருளாதார திட்டத்தை தான் ஜக்காத் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பொருளாதார திட்டமாக இருக்கின்ற ஜக்காத் என்கின்ற இந்த கடமை நமது இஸ்லாமிய சமுதாயத்தில் அது மறக்கடிக்கப்பட்ட ஒன்றாக நீண்ட நெடிய காலமாக இருந்து வருகிறது. ஜக்காத் என்றால் என்னவென்று கூட தெரிவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை என்ற அளவிற்கு சமூகம் பின்தங்கி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் ஒன்று என்று நாம் நம்பி ஏற்றிருக்கின்றோம். அப்படி நம்பி ஏற்றிருக்கின்ற அந்த 50 கடமைகளில் ஒன்றான இந்த ஜக்காத் என்கின்ற அந்த கடமை, அது என்ன? ஜக்காத் என்றால் என்ன? அதனுடைய பொருள் என்ன? அதன் மூலம் அல்லாஹ் நம் மீது என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை கூட குறைந்தபட்சம் அந்த அறிவு கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமற்றவர்களாகத்தான் இன்றைக்கு நிறைய இருந்து கொண்டிருக்கின்றோம். உதாசீனப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. காரணம், இது பொருள் சம்பந்தப்பட்டது. இந்த கடமை என்பது, ஜக்காத் என்கின்ற கடமை என்பது, அது பொருள் சார்ந்த, செல்வம் சார்ந்த ஒரு கடமையாக இருக்கின்ற காரணத்தினால் அதை நிறைய பேர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதர கடமைகளை பொறுத்தவரையிலே அது கலிமாவை சொல்வதாயிருந்தாலும், தொழுகையாயிருந்தாலும், நோன்பாக இருந்தாலும் அது பொருள் சார்ந்ததல்ல, செல்வம் சார்ந்ததல்ல. அதை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான செல்வத்தையும் அதிகம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லாத கடமைகள். அதன் காரணத்தினால் அந்த கடமைகள் எளிமையாக அவர்கள் செய்து விடுகிறார்கள். காரணம், இவர்களாக அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு தன் கையில் இருந்து எதையும் செலவழிப்பதில்லை, அப்படிப்பட்ட கடமைகள். ஆனால் இந்த கடமையை பொறுத்தவரையிலே இது நாம் நம்முடைய கையிலிருந்து கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. அதனால் தான் அதிகமானவர்கள் அதை யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, எந்த தயக்கமும் தேவையில்லை, தயங்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், இது அல்லாஹ் நம்மீது விதித்திருக்கின்ற ஒரு கடமை. இதை முதலிலே நாம் தெரிய வேண்டும். ஜக்காத் என்பது தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, அல்லாஹ்வை நம்பக்கூடிய அந்த கலிமாவை நாம் எப்படி சொல்லி அது கடமையானதோ, அதை போன்று வசதி உள்ளவர்கள் மீது ஹஜ்ஜி எப்படி கடமையோ, அதே மாதிரி அதே லிஸ்ட்ல இந்த ஜக்காத்து ஒரு கடமை. முதல்ல அது கடமை, இஸ்லாமிய கடமை என்பதையாவது நாம் நம்பி ஆக வேண்டும். குறைந்தபட்சம் முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களிடத்தில் பொருள் இருக்குதோ இல்லையோ அது இரண்டாவது. ஒரு முஸ்லிம் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இது ஒரு கடமை, ஒரு முஸ்லிம் மீது கடமை என்று நாம் கட்டாயம் தெரிந்தாக வேண்டும். ஒன்று கடமை ஆகிவிட்டால் கடமை என்று தெரிவதோடு மட்டும் நின்று விடாமல் அடுத்து தெரிய வேண்டியது, கடமை என்றால் அது யார் மீது கடமை? அது கடமை என்று சொன்னால் அது என்ன என்ன கடமை? ஜக்காத் என்றால் என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறான்? இதையாவது தெரியணும். அப்பதான் நம் மீது கடமை இருக்கிறதா அல்லது இல்லையா என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாம் வர முடியும். அதாவது அது என்னன்னு தெரிஞ்சாதான் அது நம்மோடு சார்ந்து இருக்கிறதா இல்லையான்னு தெரிய வரும். இந்த கடமை அது தெரியாமே இருந்து விட்டோம்னா இஸ்லாத்தின் 50 கடமையில ஒரு கடமையை ஓரம் கட்டிட்டு 4 கடமை தான் நம்ம நம்பக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடுவோம். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த ஜக்காத் என்கின்ற இந்த வார்த்தை, இது குர்ஆன்ல ஒரு இடத்துல 2 இடத்துல இல்லை, ஏராளமான இடங்களில் அல்லாஹ் தஆலா திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அது ஏன் சொல்லுகிறான் என்பதாவது நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்கிறானோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த ஜக்காத் என்கின்ற வார்த்தை இணைந்தே வருகிறது. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா அதெல்லாம் என்ன வந்துடுது? முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சேர்ந்தே வந்துகிறது. கலிமாவை பார்க்கிறோம்.
இது இணைந்து வரக்கூடியது. அது மாதிரி தொழுகை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதோடு இணைந்தே இதையும் அல்லாஹ் தஆலா சொல்வான். எங்க பார்த்தாலும் அகீமுஸ்ஸலா எல்லாரும் சொல்றாங்க ஆத்து ஸக்கா. அப்ப அகீமுஸ்ஸலா ஆத்து ஸக்கா, அகீமுஸ்ஸலா ஆத்து ஸக்கா ரெண்டும் சேர்ந்து வருது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அகீமுஸ்ஸலாவோட நிறுத்திடுறோம். இந்த ஆத்து ஸக்கா பத்தி கவலைப்படுறது இல்லை, அதை பத்தி தெரியறதில்லை. தொழுகையை கூட சரியா தெரியாமல் இருக்கிறார்கள், என்ன கடமை அது வேற விஷயம். ஓரளவு தெரிந்து கொண்டாலும் கூட அந்த தெரிந்தவர்கள் கூட அதை ஒட்டியிருக்கக்கூடிய ஒன்று இருக்கிற காத்து, அது என்ன, அதையாவது தெரிந்து கொள்வோம், அதனுடைய பொருளையாவது தெரிந்து கொள்வோமே என்று கூட முயற்சி எடுக்கக்கூடியதில் ரொம்ப பின்னங்கி இருக்கிறார்கள். முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை இணைத்தே சொல்லுகிறார். பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் என்று சொல்கிறார். மூமின்களே, நீங்கள் நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். வாங்காத நீங்க செலவு செய்ய வேண்டாம், உன் பொருளை நீ செலவு செய்ய வேண்டாம்ப்பா. என்ன நீ செலவு செய், நாம் உனக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நீ செலவு செய். வார்த்தை பிரயோகத்தை பார்த்தீங்களா? அல்லாஹ் வார்த்தை பிரயோகத்தை பார்க்கிறான். அப்ப செல்வம் என்பது நம் கையில் இருக்கக்கூடிய செல்வம். மனிதன் உடைமையாக்கி இருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் யதார்த்தத்தில் அவனுடைய செல்வம் அல்ல. இதை முதல்ல புரியணும். நாம் உடைமையாக்கி இருக்கக்கூடிய செல்வம் அது குறைவாகட்டும் கூடலாகட்டும், அந்த செல்வங்கள் எல்லாம் அது நமக்குரியது அல்ல. அது யாருக்குரியது? அந்த ரப்புக்குரியது, அல்லாஹ்வுக்குரியது. அது நமக்கு கொடுத்த வச்சிருக்க அண்டா, இதை நீ இந்த மாதிரி செய்ய சொல்லி நமக்கு ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான். ஒரு அமானிதமாக நமக்கு தந்திருக்கிறான். ஒரு இடத்துல ஒரு 100 ரூபாயை கொடுத்து, ஏப்பா நீ இந்த பணத்தை கொண்டு போய் இந்த தெருல இந்த வீட்டில் ஒரு 50 ரூபாய் கொடு, அந்த வீட்டில் ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கி சொன்னா அது அவன் என்ன செய்யணும்? அது அவர் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவரு போய் அப்படியே செய்யிட்டு வந்துடணும், அவ்வளோதான் அமானிதம். அதுதான் அவன். அதே மாதிரி தான் நமக்கும் அல்லாஹ் தஆலா இந்த செல்வத்தை நமக்கு தந்திருக்கிறான். அந்த செல்வத்தை தந்து நீ என்னென்ன மாதிரி செய்யுன்னு சொல்லி ஒரு அமானிதம் சொல்றான். அதை மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலை தான் நம்ம வேலை, வேற வேலை கிடையாது நமக்கு. இதை நம்ம யதார்த்தத்தை நம்ம புரியுதா இருந்தா நம்மளுடைய பிறப்பு இறப்பு ரெண்டையும் தெரிஞ்சாலே பந்துக்கலாம். நம்முடைய பிறப்பு எப்படி இருந்தது, நம்ம இறப்பு எப்படி இருக்க போகிறது, ரெண்டையும் தெரிஞ்சுட்டா நமக்கு ஒண்ணும் இல்லை என்று தெரிஞ்சு கொள்ளலாம். பிறக்கும் போது என்னத்தை கொண்டு வந்தோம்? அல்லாஹ்வே சொல்லுகிறான், வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் தஆலா உங்களுடைய உம்மாமாருடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தான். உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உனக்கு ஒன்னும் கிடையாது. நிர்வாணமா வந்தாய், நிர்வாணமாக வந்தாய், தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தாய். நீ இங்கிருந்து போற, அல்லாஹ்ட்ட போய் சேரப்பட கபருக்குழியில. சரி, பெரிய மனுஷன் ஆனதுனால நிர்வாணங்கிறது அது ஒரு தடுக்கப்பட்டதாயிடும். அதனால அந்த அவுரத்தை மறைக்கணும், ஒரு துணியை போட்டு மறைச்சு கொண்டு போடுறாங்க. அவ்வளவுதான். இவனை மறைக்கிறதுக்கு ஒரு துணி போடுறாங்களே தவிர அந்த துணி கூட அவனுக்குள்ள கிடையாது. அவன் போறது நிர்வாணமா தான் போறான். அதே போல வந்தது நிர்வாணம், போனது நிர்வாணம். என்ன இருக்கிறது? இதை புரிஞ்சுட்டா இந்த ரெண்டுக்கு இடையில நம்ம அனுபவிக்கிறோமே இந்த சொத்து, இது நமக்குரியது, அல்லாஹ்க்குரியது. வந்தோம், அனுபவிச்சோம். அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம அல்லாஹ் தஆலா சொல்லிருக்கான், கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அது அனுபவிப்பது அல்லாஹ் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டிருக்கிறானோ அப்படித்தான் அனுபவிக்க வேண்டும். ஏன் இஷ்டத்துக்கு அனுபவிப்பேன் சொல்வதற்கு அவங்க ரைட் கிடையாது. இதை முதல்ல புரியணும். ஒன்னா ஒரு அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். அன்பு சோழர்களே, இந்த ஜக்காத் பத்தி இந்த சும்மா உரையில ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் விளக்கிட முடியாது. ஒரு ஃபண்டமெண்டல் விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். அன்பு சோழர்களை, நம்மளை பொறுத்தவரையில ஒன்றை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜக்காத்துங்கிறது பொருளாதாரம் சார்ந்தது, பொருள் சார்ந்தது, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம் சமூகத்தை பொறுத்தவரையில பொருளாதாரத்தை பொறுத்தவரையில், செல்வத்தை பொறுத்தவரையில எல்லா மனிதர்களும் ஒரே அந்தஸ்துல கிடையாது. செல்வத்தை பொறுத்தவரை அதை வழங்கணும். இந்த செல்வத்தை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா அவர்களை ஏற்றத்தாழ் உடையவர்களாகவே படைத்திருக்கிறான். அல்லாஹ் பங்கீடு செய்திருக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கின்ற போது இப்படியே சொல்லுகிறான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் தான் அவர்களுக்கிடையிலே ஒவ்வொருவருக்கும் அவருக்கு கொடுக்க நாம் விரும்பிய
எனது வாழ்வாதாரத்தை பங்கீடு செய்து கொடுத்திருக்கிறோம் என்கிறார். இந்த பங்கீடு யார் செய்தது? அல்லாஹ்வுடைய பங்கீடு, நம்முடைய பங்கீடு கிடையாது. ஒருவனுக்கு நிறைய கொடுக்கிறான், அது அல்லாஹ்வுடைய பங்கீடு. ஒருவனுக்கு நடுத்தரமா கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய பங்கீடு. ஒருவனை ஏழையா வைத்து மற்றவரிடத்திலே வாங்கி திங்கக்கூடிய அளவுக்கு வைக்கிறான், இது அல்லாஹ்வுடைய பங்கீடு. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பங்கீடு தான் பொருளாதார அடிப்படை பொறுத்தவரை. இந்த நிலையில இது பொருள் சார்ந்த கடமையா இருக்கின்ற பொழுது நாம் ஒன்றை தெரிய வேண்டும். என்ன தெரிய வேண்டும்? இந்த பொருள் சார்ந்த கடமை இஸ்லாத்தின் 50 கடமைகளில் இந்த ஜகாத் செல்வம் சார்ந்த கடமை. அது என்ன சொல்லுகிறது? செல்வம் கடமை ஆக்கப்பட்டவர் ஒன்றில் அந்த அந்த செல்வத்தில் உரியவர் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுக்க வேண்டும், இன்னொருவர் என்ன செய்ய வேண்டும்? வாங்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. செல்வம் உரிய செல்வம் அது எவ்வளவு உரிய தெரியுமோ, செல்வம் உரியவர்கள் அவர் கடமை காக்கப்பட்ட அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட அந்த வரம்பு அவருக்கு வந்து விட்டால் அதிலிருந்து குறிப்பிட்ட அளவை அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். இது ஒரு நபர். இன்னொரு நபர் என்னவென்று சொன்னால் கொடுக்க சக்தியத்தவர், வாங்கும் கடமைப்பட்டவர், அது வாங்கக்கூடிய கடமைப்பட்டவராக இருக்கிறார். இரண்டாவது நபர். மூன்றாவது நபர் என்பது சமூகத்தில் நினைக்க முடியாது, இருக்க முடியாது. அப்ப இந்த நிலையில ஒவ்வொருவரும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் ஒரு முஸ்லிம். முஸ்லிம் என்ற அடிப்படையிலே ஜகாத் என்பது என் மீது கடமை. ஜகாத் என்பது ஒரு முஸ்லிம் மீது கடமை, ஒரு முஸ்லிமின் மீது கடமை. இந்த கடமை என் மீது இருக்கிறதா? நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேனா அல்லது நான் வாங்க கடமைப்பட்டிருக்கிறேனா? தெரியுமா இல்லையா? நல்ல விளையாடுங்க அன்புச்சவர்களே. இன்றைக்கு இந்த திட்டத்தை அருமையான திட்டம், அருமையான பொருளாதார திட்டம். இந்த திட்டத்தை சரியான முறையில் புரிந்து அமல்படுத்த ஆரம்பித்து விட்டா நம் சமூகம் எங்கேயோ சென்று விடும். தெருக்கல்ல போய் கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது. இதை தெரியாமல் இருக்கிறனாலும் சரியாக அமல்படுத்தாதாலும் இதை தெரியல. தன்னிலை, என் நிலை என்ன? நான் வாங்கும் நிலையிலே இருக்கிறேனா அல்லது கொடுக்கும் நிலையிலே இருக்கிறேனா? இதை முதல்ல புரியும். யாரா ஒவ்வொருவரும் கேளுங்க, நான் வாங்கும் நிலையா கொடுக்கும் நிலையா? இதை முதல்ல தீர்மானிங்க. அது பெரிய சாதனை. அப்படி அந்த அந்த சிந்திக்கின்ற ஒரு எண்ணம் வந்துட்டாலே அல்லாஹ் தஆலா அவருக்கு வழிகாட்டிடுவாங்க. ஒரு இப்படி சிந்திக்கும் போது இவ அல்லாஹ்வை அஞ்சி தன் மீது கடமை ஆயிட்டுதோ என்கின்ற ஒரு பயம் வருது விட்டாலாம். அதுதான் அவனுக்கு வழிகாட்டுது. அல்லாஹ்வின் பக்கம் வழிகாட்டுகின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வருகிறது. எனவே இந்த ரெண்டு நிலை இருக்கிறது. இதே பொருள் சமூகத்தில் ஒன்றில் வாங்க கடமைப்பட்டவன் அல்லது கொடுக்க கடமைப்பட்டவன். இதை நாம் புரிய வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அல்லாஹ் தஆலா நம் சமூகத்தை பொறுத்தவரையில எந்த விதமான குறையும் இல்லாமல் நிறைவான சமூகமாகத்தான் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். எதோடு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது மற்ற பகுதிகள், மற்ற மாநிலங்கள், வட மாநிலங்கள், இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில நாடுகள், வறுமையிலே வாடுகின்ற நாடுகள், ஆப்பிரிக்காவிலே உள்ள சோமாலியா, இன்னும் சொல்ல போன எத்தியோப்பியா, இந்த மாதிரி கொஞ்ச நாடுகளிலே வறுமையில் வாடுகின்ற அந்த மக்களுடைய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். வறுமையிலே வாடுகிறார். அவர்களோடு ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அகதிகளாக மாறி சிரியாவிலும் பலஸ்தீனிலும் ஈராக்கிலும் அகதிகளாக உண்ண உணவின்றி இருக்க அடைக்கலம் செல்ல இடமின்றி இருக்கின்ற அந்த மக்களோடு நம்மை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது நாம் வானளாக உயர்ந்திருக்கிறோம், இங்குவே இருக்கிறோம். அன்பு சொல்லை சாதாரண நிலையை அடையவில்லை, நாம் உயர்ந்த நிலையிலே இருக்கிறோம் பொருளாதாரத்திலே. இதை நினைக்க வேண்டும். எனவே இந்த பொருளாதாரம் என் மீது அது கடமை இருக்கிறது என்று நாம் உணர வேண்டும். கடமை என்றால் எப்பொழுது நமக்கு கடமை? இந்த ஜகாத் கடமை. இது யார் மீது கடமையாகிறது? பொருள் சார்ந்ததுனால எவ்வளவு பொருள் இருந்தால் கடமை. பொருள் சார்ந்தது ஆனதுனால அந்த பொருள் இவ்வளவு இருந்தால்தான் கடமை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இவ்வளவு பொருள் இருந்தால்தான் ஜகாத். சிலர் என்ன நினைக்கிறாங்க நம்ம சமுதாயத்தில், ஜகாத்து அதெல்லாம் பணக்காரங்க கொடுப்பாங்க, கோடீஸ்வரன் கொடுப்பா, நான் என்ன 5-6 லட்சம் தான் எனக்கு, நான் என்ன எங்க கொடுக்கிறது? இப்படி ஒரு தவறான எண்ணம் இன்னைக்கு மக்கள்கிட்ட பெருவாரியா இருக்கிறது.
காரணம் என்னன்னா அதனுடைய சட்டத்தை தெரியவில்லை, அதனுடைய அளவு வரம்பே தெரியவில்லை. ஜகாத்தினுடைய உச்சவரம்பு என்ன, ஜகாத்து கடமை அதனுடைய உச்சவரம்பு என்ன என்பதை தெரியாததனால் தான் இப்படி எல்லாம் சொல்கிறார்கள். அந்த உச்ச வரம்புக்குண்டான பொருள் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டும். அப்படி அந்த எண்ணம் வந்து விட்டால் கடமை அறவாசி நிறைவேற்றினவராக ஆகிவிடுவார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த ஜகாத் கடமையாகுது என்பது ஏழைகள் மீது கடமை அல்ல, வறுமையில் வாடுகின்றவர்கள் மீது கடமை அல்ல, அன்றாட தேவைக்கு மட்டுமே கிடைக்கிறது, அதிக எக்ஸ்ட்ரா கிடைக்கல, அவன் மீது கடமை இல்லை. தனக்கென ஒரு வீடு மட்டும்தான் இருக்கிறது, உபரி வீடு இல்லை, அவன் மீது கடமை இல்லை. எனக்கென ஒரு வாகனம், நான் போய்விடத்துக்கு ஒரு வாகனம், அது சைக்கிளோ பைக்கோ காரோ, எனக்கு மட்டும் ஒரு வாகனம் தான் இருக்கு, வீட்டில் குடும்பம் எல்லாம் போயிட்டு வரதுக்கு கார் இருக்கு, அந்த வசதி தான் இருக்கு, அவன் மீது கடமை இல்லை. ஜகாத் எனக்கு தேவையான வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு, மற்ற வாஷிங் மிஷின், மற்ற சாமானங்கள் இதுகளெல்லாம் இருக்குது, இதான் இருக்குது, அவ்வளோதான் இருக்கு, எனக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்கு, அவன் மீது கடமை இல்லை. இவங்களெல்லாம் ஜகாத் கடமை இல்லை, அவங்களெல்லாம் அவங்க சொந்த செலவுக்கு சொந்த யூஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கடமை இல்லை. இதெல்லாம் நீங்களாக அத்தியாவசிய தேவை போக நீங்களாக ஒருவருடைய செல்வத்தை கணக்கு பார்க்க வேண்டும். எப்படி கணக்கு பார்க்க வேண்டும்? இதையெல்லாம் தள்ளிட்டு இது போக என்னிடத்துல எவ்வளவு செல்வம் இருக்கிறது, என்னிடத்தில் தங்கம் எவ்வளவு இருக்கிறது, என்னிடத்துல வெள்ளி எவ்வளவு இருக்கிறது, என்னிடத்துல நிலமாக எவ்வளவு இருக்கிறது, என்னிடத்துல கேஷாக எவ்வளவு இருக்கிறது, என்னிடத்துல தோட்டமாக எவ்வளவு இருக்கிறது, அல்லது வைரமாக எவ்வளவு இருக்கிறது, இதெல்லாம் சொத்து. இதுதான் சொத்து. சொத்து என்றுதான் சொல்கிறான் தவிர சில என்ன சொல்றான், தங்கத்துக்கு தானே கொடுக்கணும், என்கிட்ட தங்கம் இருக்கா செய்யுது, இன்னைக்கு அப்படி சொல்றாங்க. தங்கம் அல்லாத்தால தங்கம் வெள்ளி சேர்த்துட்டு அவங்க தான் கொடுக்க சொல்றான். என்கிட்ட தங்கம் இல்லை வெள்ளியும் இல்லை, என்கிட்ட என்னது, என்கிட்ட எஸ்டேட் தான் இருக்குது, என்னோட தோப்பு தான் இருக்குது, என்னோட பிளாட்டு தான் இருக்குது, அதனால அது ஜகாத் இல்லை. இன்னும் சொல்ல போனா தங்க என்ன நானே கட்டி கட்டியாவா அடைச்சி வச்சிருக்கேன் பெட்டியில, அரிமா இல்ல, என்னோட தங்க கட்டியே இல்லை, எல்லாம் நகையா தான் இருக்குது, அதனால நகைக்கு ஜகாத் இல்லை. இப்படி எல்லாம் சொல்லி தப்ப வைப்பதற்கு 1000 வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பு சோதர்களே, சொத்து அல்லாஹ் தஆலா சொத்து என்று குறிப்பிடுகிறார். சொத்து என்றால் அரபியிலே அம்வால், மாலுக்கு ஜம்மு, அம்வால் மாலுக்கு புளூரல், அம்வால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் பிஹா வ துஸக்கீஹிம் வ துஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுன் லஹும். எவ்வளோ அல்லாஹ் தஆலா எவ்வளோ சொல்றாங்களோ வாழ்த்து பாருங்க. அல்லாஹ் தஆலா நபிக்கு என்ன கட்டளைறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, அவர்களுடைய செல்வங்களில் இருந்து கணக்கிட்டு, உபரியா இருக்கின்ற செல்வத்தை கணக்கிட்டு அவர்களிடந்து உரிய தர்மத்தை, ஜகாத் பொருளை நீங்கள் எடுங்கள் என்று சொல்லல, பிடித்து வாங்குங்கள். பிடித்து வாங்குங்கள் என்ற புது என்றால் என்ன? புது என்றால் அரபில பிடித்து வாருங்கள், எடுங்கள், நீங்க போய் எடுக்கணும். அவர்களாக கொண்டு தர்றது அது வேற. அந்த வார்த்தையினுடைய அழுத்தத்தை தான் சொல்றேன். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது கட்டளை எழுவார், அதிகாரிகளை அனுப்பி வைப்பார்கள். அவங்க இன்னைக்கு இன்கம் டாக்ஸ்காரன் வரானா இல்லையா, இன்கம் டாக்ஸ்காரன் வரா, எவ்வளவு சொத்து இருக்கு எவ்வளவு சொத்து, இந்த மாதிரி. இது ஜகாத் படித்து கொடுத்த பாடம். இது இன்கம் டாக்ஸ் எங்கிருந்து கண்டுபிடிச்சா? இன்கம் டாக்ஸ் யார் கற்றுக் கொடுத்தா? இஸ்லாத்துல இருந்து படிச்சு அவன் காப்பீடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவன் டோட்டலா அதை வச்சுட்டு செயல்படுத்திட்டு இஸ்லாத்தை அவன் செயல்படுத்துறான். இந்த 2.5 40 50 அது வேற விஷயம், பெர்சன்டேஜ். ஆனால் அந்த செயல் திட்டம் யார் அறிமுகப்படுத்தின செயல் திட்டம்? இஸ்லாம் அறிமுகப்படுத்தின செயல் திட்டம். இந்த இன்கம் டாக்ஸ் எங்கக்கூடிய அது இன்கம் டாக்ஸ் கூடிய பேர்ல அவன் நல்விப்படுத்துறியா? நமக்கு அப்படித்தான். இஸ்லாம் என்ன சொல்கிறது, இங்க யாரும் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீனே தீர்மானி. என்ன சொல்கிறது, நமக்கு ஆட்சி இல்லை, இங்க அதிகாரிகள் கிடையாது, நமக்கு நாமே அதிகாரி. என்ன செய்ய வேண்டும்? நான் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள உறவு, அவ்வளவுதான். வேறு யாரும் இங்க வந்து கணக்கு பண்ண அவசியம் இல்லை. நானே கணக்கு பார்க்கிறேன்.
வீடை கழிச்சிடு, எல்லாம் கழிச்சிடு, எல்லாம் போய் எக்ஸ்ட்ரா போய் நகை எவ்வளவு இருக்கிறது, நகையாக 100 பவுன் நகை எவ்வளவு, 100 பவுனுக்கு இவ்வளவு, இத்தனை லட்சம் டோட்டல் போட்டு. எக்ஸ்ட்ரா லேண்டு இவ்வளவு கிடக்கிறது, அதுக்கு இத்தனை லட்சம் டோட்டல் கணக்கு பாருங்க. இது போக பொருட்களாக விற்பனைக்கான பொருள்களாக இருக்கிறது, அது இத்தனை லட்சம் போடுங்க. தோட்டம் அது இத்தனை லட்சம், கேஷாக நமக்கு இத்தனை லட்சம், மொத்தம் டோட்டலா கணக்கு பாருங்க. மொத்த அமௌண்ட் இத்தனை லட்சம் இருக்கிறது. அந்த மொத்த அமௌண்டை தான் கால்குலேட் பண்ணக்கூடிய முறை, சொத்தை கணக்கு பார்க்க வேண்டிய முறை. அல்லாஹ் சொல்ற சொத்து என்று குறிப்பிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட தங்கம் என்றோ மறை என்றோ மற்ற பொருள் என்றோ அல்லாஹ் நகை என்றோ சொல்லவில்லை. சொத்தை இப்படித்தான் கணக்கு பார்க்க வேண்டும். வரிசையா கணக்கு எழுதி மொத்த டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். அந்த டோட்டலை பார்க்கின்ற பொழுது அதனுடைய மதிப்பீடு, அது மதிப்பீடு தான், எல்லாமே மதிப்பீடு தான் நம்ம செய்யுது. அந்த மதிப்பீடை பார்க்கின்ற பொழுது அதனுடைய மதிப்பீடு 85 கிராம் தங்கத்தினுடைய மதிப்பீடை தாண்டி விட்டால், 85 கிராம் இன்றைய கணக்குப்படி தங்கத்தின் ஏறக்குறைய 2.25 லட்சம் ரூபாய் இல்லையா, ஏறக்குறைய அந்த 85 கிராம் தங்கம் மதிப்பு இன்றைக்கு எவ்வளவோ அந்த மதிப்பை பார்க்கணும். அந்த மதிப்பை இந்த சொத்து தாண்டி விட்டால் டோட்டலாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியதான். உதாரணமாக எல்லாம் கணக்கு பார்க்கணும். அது 2 லட்சம், நகை 2 லட்சம், இடம் 2 லட்சம், கேஷ் 2 லட்சம், இப்படி எல்லாம் டோட்டலாக பார்க்கும்போது மொத்தம் 10 லட்சம் ரூபாய், உதாரணத்துக்கு மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் நம்மள்கிட்ட செல்வமாக இருக்கிறது. நம்முடைய தேவை போக உள்ள செல்வங்காக அது 1 வருடம் நம்மளிடத்துல இருக்கிறது, 1 வருடமாக இருக்கிறது. அப்படி இருந்து வருகின்ற பொழுது அதிலிருந்து என்ன கொடுக்க வேண்டும், 2.5% வெட்டிவிட வேண்டும். அது நம்முடையதல்ல, அது யாருடையது, ஏழைகளுக்குடையது. அல்லாவிற்கு கொடுக்க வேண்டியது ஏழைகளுக்கு 2.5%. 2.5% 25,000 ரூபாய். 10 லட்சத்துல அது 1 வருடம் நம்மிடத்தில் இருந்து வந்தால் 25,000 ரூபாய் அது அல்லாஹ்க்குரியது. ஏழை எளியவர்களுக்கு அல்லாஹ் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்றானோ அது மாதிரி இவருக்கு கொடு, அவருக்கு கொடு, அவருக்கு கொடு சொல்றாங்க இல்லையா, அதை கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதான். இதுதான் கணக்கு. அப்ப இந்த உச்ச வரம்பை மையமாக வைத்து ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க. இப்ப என்னுடைய எல்லாத்தையும் கழிச்சாச்சு, தேவையெல்லாம் கழிச்சாச்சு. என்னிட்ட என்ன இருக்குது, நகை இருக்குது, அது இத்தனை கிராம் தான் இருக்குது, கணக்கு போடுங்க. என்னிட்ட அது போக கேஷ் இருக்குது, அது இவ்வளவு போடுங்க. அல்லது லேண்ட், இப்படி எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேனா அல்லது இந்த உச்ச வரம்புக்கு குறைவா இருக்கிறா. இந்த 2.25 லட்சம், அதாவது 85 கிராம் மதிப்புக்குரிய சொத்துக்கு உட்பட்டு இருந்தால் அவன் ஜக்காத் கொடுக்க கடமைப்பட்டவன் அல்ல, கொடுக்க வேண்டாம். அந்த வரம்பு, அந்த இறுதி 85 கிராம் 2.25 லட்சம் ரூபா தான், இல்லை 2 லட்சம் ரூபாய் இருக்குது. 2 லட்சம் ரூபா ஒரு வருஷம் இருந்துகிட்டே இருக்குது, அப்படிதானே இல்லையா? 2 லட்சம் ரூபாய் இருக்குது, அது கூடுது குறையுது, 2 லட்சம் தாண்டல. அப்ப அவன் மீது என்ன இல்லை, கடமை இல்லை ஜக்காத். காரணம் அந்த ஜக்காத்துடைய வரம்பை எட்டவில்லை அவனுடைய செல்வம். ஆனா இஷ்டமா கொடுக்கிறோம், அது வேற. நாம விரும்பி தான தர்மங்களை செலவு செய்தோம், அது வேற சப்ஜெக்ட். இங்கே தான தர்மங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, செலவு செய்கின்ற பொழுது கட்டாயமாக செலவழிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது, விரும்பி செலவழிக்கிறது ஒன்று இருக்கு. ரெண்டை நீங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பது 2 வகை. ஒன்று கம்பல்சரி, கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் அவன் நாளை மறுமையிலே குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்படுவான். அதனுடைய தண்டனை லிஸ்ட் அது நிறைய இருக்கிறது. என்னென்ன தண்டனை, நரகத்தில் அவன் என்னென்ன அவதியெல்லாம் படுவான். இந்த கட்டாய தர்மத்தை கொடுக்காதவன் நரகத்தில் அவன் படுகின்ற வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது நிறைய குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவன் செல்வத்தை உருக்கி பாலமாக நரகத்திலே உருக்கி அவனுடைய விலாப்புறமும் முதுகுலும் நெத்தியிலும் போட்டு சூடு வைத்து அனுபவி ராஜா அனுபவி என்ன சொல்லி போடப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிறைய சொல்கிறான். இங்கே கட்டாய தர்மம், கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும், அதுதான் ஜக்காத். இது அல்லாமல் விரும்பி கொடுக்கின்ற தர்மம், இது நன்மையை எதிர்பார்த்து, நன்மை உனக்கு நன்மை கிடைக்கும்னா விரும்பி கொடுக்கணும். ஜக்காத் இது ஃபர்து எப்படி நம்ம ஃபர்து சொல்றோம்,
பரவான தொழுகை நம்ம தொழுறோம், தொழுது அது கட்டாயம் தொழ வேண்டியது, அது தொழுது ஆகணும், தொழாட்ட குற்றவாளி காபிராயிரா. ஆனா சுண்ணத்து இதெல்லாம் சொல்லுமா இல்லையா, அது விரும்பி தொழுறோம். எதுக்கு? நன்மை அதிகமாக கிடைக்கணும், நான் சொர்க்கத்தில் அந்தஸ்து நிறைய கிடைக்கணும், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நிறைய தரணும், அதனால அதிகம் அதிகம் தெளிவோம், நிறைய தெளிவோம். 1 ரக்காத் தொழு, 10 ரக்காத் தொழு, 20 ரக்காத் தொழு, ஏன்னா 100 தடவை தஸ்பீஹ் செய், 20 தடவை, ஒரு தடவை குர்ஆனை ஓது, 10 தடவை குர்ஆனை ஓது. எதுக்கு? இதெல்லாம் உபரி. இதெல்லாம் என்னது? உபரியானது. நம்முடைய நன்மையை நாம் சேகரிப்பதற்காக வேண்டி நாம் செய்கின்ற உபரியான இபாதத்துகள். அது மாதிரி தான் ஜக்காத் அல்லாமல் நாம் கொடுக்கிற வேண்டிய தான தர்மங்களே எவ்வளவு செலவழிக்கிறோம், அதெல்லாம் என்னது? எக்ஸ்ட்ரா, உபரியான தர்மங்கள். அந்த தர்மம் நமக்கு அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில உயர்ந்த அந்தஸ்து தருகிறது. நம் நோயை போக்கும், நம்முடைய நோயை போக்கும். ஜக்காத்துக்கிற நோயை போக்காது, ஜக்காத்து கொடுத்தாதான் நரகம். ஜக்காத் கம்பல்சரி, அது ஜக்காத்து கொடுத்துட்டேன் அது என்ன நோய், அதெல்லாம் கிடையாது, கொடுத்தாக வேண்டும். அந்த நிபந்தனையிலாம் கொடுக்க கூடாது. நோய் வந்தாலும் நோய் போக வேண்டும் என்றால் அது எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். ஜக்காத்தையும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். கடமை கொடுத்துட்டேன், எனக்கு என்னுடைய சொத்துல 10,000 ரூபாய் தான் எனக்கு கடமை இந்த வருடம் வருது, 10,000 ரூபாய் கொடுத்துட்டேன், முடிஞ்சப்பா நான் நோயா இருக்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது, ஒரே உபத்திரமாடி டாக்டர் ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சிட்டே இருக்கிறேன். அப்படியா, சரி நம்ம ஒரு 1000 ரூபாய் தர்மம் செய்வோம், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில நான் தர்மம் செய்தேன், எனக்கு நோயை கொடுப்பேன். அப்படி கேட்கணும், அது எக்ஸ்ட்ரா தர்மத்தை செய்தான் நோய் நிவாரணையை கேட்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா என்றார்கள். சதகா இருக்க, சதகா தான தர்மம், அது பலாய் முசீபத்தெல்லாம் போக்குது. பலாய் முசீபத்து போக்கின்ற நிவாரணை, பலாய் முசீபத்தை போக்கக்கூடிய நிவாரணை எது? மாத்திரை அல்ல, இன்ஜெக்ஷன் அல்ல, என்னது? தர்மம். தர்மம். ஏழை எளியத போய் போய் பார்த்து பார்த்து என்னப்பா கொடுத்துட்டா அல்லாஹ் தஆலா அடுத்த பித்திரை நோய் குணமாக்கிறான். யாருக்கு தெரியுது இது? ஆனா ஆஸ்பத்திரியில கொடுத்து கொடுத்து இன்பம் கண்டவன் இந்த ரோட்ல வரக்கூடிய பிச்சைக்காரனை பார்த்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான், வெக்கப்படுறான். வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை அவதிப்படுறான், வறுமைப்படுறான், ஐயா அம்மாங்கிறான். அங்கே நின்று ஒரு 10 ரூபாய் ஜேப்ல இருந்து எடுத்து குனிஞ்சி அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏழைட்ட கையில குனிஞ்சு அப்படி கையில கொடுக்கறதுக்கு என்ன செய்யறான்? யோசிக்கிறான், கௌரவம் பார்க்கிறான். சில ஆளுக்கு என்ன செய்யும், கொடுக்கணும் என்ன இருக்கும், இடத்துக்கு இங்கே வச்சுக்கிட்டு அவன்கிட்ட குடிக்கிறதா, அது நிமிறதா, அங்க ஓடி வெக்கப்படுறான். இந்த குனிகிறது இருக்கு தெரியுமா, ஜேப்ல கையை போட்டு அதை எடுத்து அப்படியே குனிறானா இல்லையா, அதுதான் அவனுடைய தரஜாவை உயர்த்துகிறது, அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் உயர்த்துகிறது. அவனுடைய நோய் போறதுக்கு இதுதான் காரணம். நல்ல வேலைக்கு காரணம் அல்லாஹ்க்கு வேண்டிய பணிதான். அந்த ஏழ்மையை மதிக்கிறான், வறுமையிலே வாடுகின்றவனை மீது அவனுக்கு இரக்கம் வந்து விடுகிறது. இந்த இரக்க சிந்தனை இது அல்லாஹ்வுக்கு மிக உகப்பான ஒரு பண்பு. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், நாளை மறுமையிலே நான் ஏழையாக இருந்தேன், வறுமையிலே வாடினேன், நீ எனக்கு பசியிலே இருந்தேன், எனக்கு நீ உணவு கொடுக்கலையப்பா. அல்லாஹ் கேட்பானா? இந்த மாதிரி கொண்டு கேட்கிறான். நம்ம ஏழைக்கு உணவு கொடுக்கின்ற பொழுது அது யாருக்கு உணவு கொடுத்த மாதிரி? அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு உணவு தேவையில்லை. ஏழைக்கு கொடுக்கின்ற உணவு மூலமாக அல்லாஹ் நமக்கு வருகின்ற முசீபத் பலாய்களை என்ன செய்கிறான்? அவன் போக்குறான். அது எக்ஸ்ட்ரா தர்மம், உபரியான தர்மம். அது ஜகாத் அல்ல. ஜகாத் கம்பல்சரி, கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும். அன்பு சோழலை, இப்படி கொடுக்கு ஜகாத்தை கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்கறதுனால யாரும் ஏழையானதாக உலக வரலாறுல கிடையாது. உலக வரலாறுலேயே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தின் இதுவரை ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய செல்வத்தை கணக்கு பார்த்து கரெக்டா ஜகாத்து கொடுத்து அதன் காரணத்தினால அவன் ஏழை ஆயிட்டான். ஒரு ஆளை காட்டுங்க பார்ப்போம், உலக வரலாறுல கிடையவே கிடையாது. அவன் அநியாயமா செலவழிச்சிருப்பான், தேவையில்லாத காரியங்களா, ஹராமான காரியங்கள செலவழிச்சு அதனால அவன் பாப்பரா போண்டியா இருப்பான். சில செல்வன் வட்டியில மாட்டி இப்படி செலவழிச்சு அவன் பாப்பரா இருப்பானே தவிர அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத்தை கணக்கிட்டு ஹலாலான முறையில அவன் வாழ்ந்து ஏழ்மையானதாக வரலாறு கிடையாது. ஏன்னா ஏழ்மை ஆகாத இந்த வரம்பு வந்துட்ட, அது 2 லட்சம் ரூபாய், 2.25 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா இருக்கும் வரை அவன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. தானா தானே கொடுக்கணும். அப்ப 2 லட்சத்துக்கு நான் அதிபதியா இருந்தா அவன் ஏழை இல்லையே, அவன் வறுமையில போக மாட்டானே. இதை புரிய மாட்டேங்கிறார்கள் அன்புச்சோர்களே, இதை புரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான திட்டம்
இந்த திட்டத்தை அன்பு சோதர்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ஒரு அருமையான இஸ்லாத்துடைய உயிர் நாடி. நம் சமூகம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு திட்டம், பொருளாதார திட்டம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு இந்த திட்டத்தை சரியாக புரியாத காரணத்தினாலும் சரியாக அமுல்படுத்தாத காரணத்தினாலும் ஏழை ஏழையாக இருக்கிறான், வறுமை வறுமையாக இருக்கிறது, தெருவிலே அலையக்கூடியவன் அலைந்து கொண்டே இருக்கிறான். பொருளாதாரம் தேங்கி கிடக்கிறது, தேவையில்லாமல் தேங்கி கிடக்கிறது, தேவையில்லாமல் தேங்கி கிடக்கிறது. தேவையில்லாமல் என்று சொன்னால், அந்த பொருளை நாம் சேகரித்து வைத்திருக்கின்ற அந்த பொருள் ஒன்றுக்கு பன்மடங்கு இரட்டிப்பாக அதை ஆக்க முடியும். அப்படிப்பட்ட பொருளாதாரங்கள் பயனின்றி தேங்கி கிடக்கின்றன. கிடக்கிறா இல்லையா? நான் சொல்ற வழங்குச்சா? நான் சொல்ற பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது அன்பு சோர்களே, பயன் இல்லாமல் தேங்கி கிடக்குது. எங்க தேங்கி கிடக்குது? நம் தாய்மார்களுடைய கழுத்துகளில் தேங்கி கிடக்கிறது, நம் தாய்மார்களுடைய கைகளில் தேங்கி கிடக்கிறது காப்புகளாக, இல்லையா? தாய்மார்களுடைய அரிமாறுகளிலே தேங்கி கிடக்கிறது நகைகளாக. இங்கெல்லாம் வச்சா அதற்கு பாதுகாப்பு இல்லை சொல்லி கண்டவனுடைய அந்த பேகுகளில் லாக்கர்ல தேங்கி கிடக்கிறது கிலோ கணக்கில். என்ன பிரயோஜனம்? வருட கணக்கில் அப்படி இருந்துகிட்டே இருக்குது. அப்பப்போ போய் பார்த்து பார்த்து முத்திட்டு வராங்க. அப்பப்போ திறந்து பார்த்து அதை எடுத்து அப்படி கல்ல வச்சு அப்படி வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. இதனால உனக்கு என்ன பையன்? உன் பிள்ளைக்கு என்ன பையன்? இந்த சமுதாயத்துக்கு என்ன பையன்? நினைச்சு பார்க்க வேண்டாமா? அங்க லாக்கர்ல இருக்கனால என்ன, யாருக்கு லாபம்? உனக்காவது லாபம் உண்டா? லாக்கர்ல வைக்கக்கூடிய உங்களுக்கு லாபம் உண்டா? அரிமாரில் வைக்க லாபம் உண்டா? சரி, களத்துல போறதுனால என்ன பையன்? என்ன ஆரோக்கியத்தை கொடுத்துருமா? நல்ல சக்தி வந்துடுமா? அது என்ன விட்டமினா? அது நகைங்கிறது என்ன விட்டமினா நம்ம உடல்ல ஏத்துறதுக்கு? அட இன்னைக்கு கண்டவெல்லாம் நகை போட்டு அலையாளோ எது இந்த கோல்டு என்ன சொல்றது, கில்ட்டு கவரிங்க போட்டுக்கிட்டு இன்னைக்கு அலையிறா, எல்லாம் ஏமாத்திட்டு அலையிறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? பார்க்கறதுக்கு அது நகைதான் இது நகைதான், என்ன பிரயோஜனம்? நீ தங்கத்தை போட்டா என்ன, பித்தாளை போட்டா என்ன? அன்பு சோழர்களே, லாக்கர்ல போய் பார்த்து முத்திட்டு வர்றதுக்கு இந்த தங்கத்தை வைத்திருக்கிறார்கள் கிலோ கணக்கில். நம் சமூகத்தில் ரிப்போர்ட், பேங்குடைய ரிப்போர்ட். இது பொருளாதாரம், சமூகத்தின் உயிர் நாடி தேங்கி கிடக்கிறது பயணத்து. அதே நேரத்தில் அந்த பொருளாதாரத்திலே அது உரிய வகையிலே வருமானத்தை ஈட்டுகின்ற வகையிலே அந்த பொருள் செலவழிக்கப்பட்டிருக்குமானால் ஒன்றுக்கு 10 மடங்கு, ஒன்றுக்கு 10 மடங்கு இல்ல, ஒன்றுக்கு 100 மடங்கு வருமானம் உண்டாக்க முடியும். முடியாதா? நீங்க யோசிங்க, ஒன்றுக்கு 100 மடங்குன்னா, உதாரணத்தை நீங்களாம் கணக்கு சொல்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கசமுசாவா இருக்கும். அன்பு சொல்ல, ஒன்றுக்கு 100 மடங்குன்னா என்ன? ஒன்றுக்கு 10 மடங்குன்னா என்ன? 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சென்ட் இடம் வாங்குறவங்க, 1000 ரூபாய் கொடுத்து சென்ட் இடம் வாங்குறோம். எங்கேயாவது காட்டுப்புறத்தில், தாராபுரத்தில், ராதாபுரத்தில், வள்ளியூரில் எங்கேயாவது அந்த காலத்தில் வாங்கினேன். அந்த காலத்தில் 1 ஏக்கர் 1000 ரூபாய்க்கு வாங்கணும். 1000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் வாங்குறவங்க வாங்கி வச்சுருங்க. ஒரு வருஷம் கழிச்சுட்டா அந்த ஒரு சென்ட் என்ன செய்யுது? 10% லாபம் கிடைக்கும். 10,000 ரூபாய் மாறும், அல்லது 1,00,000 ரூபாய் மாறும். அதானே இல்லையா? சில இடங்கள் ஒரு சென்ட் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி அதே ஒரு சென்ட் இடம் 1,00,000 ரூபாய்க்கு வித்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? யதார்த்தம் நமக்கு தெரியுது, யதார்த்தம் வித்திருக்கிறார். அப்படி ஆனால் எத்தனை மடங்கு லாபம் கிடைத்திருக்கிறது? 100 மடங்கு லாபம். 1000 ரூபாய்க்கு ஒரு இடத்தை வாங்கி 1,00,000 ரூபாய்க்கு வித்தார்கள் என்று சொன்னால் 100 மடங்கு லாபம் கிடைத்திருக்கிறது. எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு, ஆனா இந்த தங்கத்தை வைத்திருக்கிறார்களே, என்ன லாபம் கிடைத்திருக்கிறது? வெறுமனே அப்படிதான் இருக்கிறது. அதே நேரத்தில் அதை முதலீடு செய்திருந்தால் 10 மடங்கு, 20 மடங்கு, 50, 100 தாண்டி என்ன செய்யும்? அது பொருள் சேர்ந்து அந்த அப்படி லாபம் வருகின்ற பொழுது நீ முதல்ல கொடுக்க வேண்டாம், அந்த லாபத்தையாவது ஏழைகளுக்கு என்ன செய்திருக்கலாம், கொடுக்கலாம். உன்னுடைய மூல பொருள், அந்த பொருள் அப்படியே இருக்கட்டு, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவான இந்த லாபம், அதை தான தர்மம் செய்யலாம், உன்னிட்ட நன்மை கிடைக்கும். மக்கள் புரியாமல் இருக்கிறார்கள். தேங்கி கிடக்கிறது பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் எந்த பயனும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை சொல்றான் தேக்கி வைக்கக்கூடியவர்கள் என்ற வார்த்தையை சொல்கிறான். தேக்கி வைக்கக்கூடியவர்கள், வல்லதீன
يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் தேக்கி வைக்கக்கூடியவர்கள், அது லாக்கர்ல தேக்கினாலும் சரிதான், அலிமாரில் தேக்கினாலும் சரிதான், களத்துல தேக்கி வைத்தால், எங்கு தேக்கி வைத்தாலும் அந்த வார்த்தையில அடங்கிவிடும், அந்த வார்த்தையில் அடங்கிவிடும். நீ தேக்கி வச்சுக்கோ, தேக்கி வைக்கல எந்த விதமான நீ அதை வியாபாரத்தில் ஈடுபடுத்தி லாபம் ஈட்டுவதற்கு உங்களுக்கு விருப்பமில்லை, சரி அப்படி இருக்கட்டு, அதை பற்றி தப்பில்லை, நீங்க சேகரித்து வலித்துக் கொள்ளலாம். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ஒலா இங்கு கூட சொல்ற, அதுதான் நிபந்தனை. நீ உங்ககிட்ட தண்ணி இருக்கட்டு, கணக்கு பார்த்து அதை கொடுத்துட்டு வச்சுக்கோ. நீ 100 கிலோ வச்சுக்கோ, 100 கிராம் வச்சுக்கோ, 100 பவுனை வச்சுக்கோ, அத இஸ்லாம் தடை இல்லை. பொருளை எவ்வளவும் சேர்க்கலாம், பொருள் சேர்க்கறதுக்கு இஸ்லாம் தடை இல்லை, அதை விளங்கிடுங்க. சில ஆளுகள் சொல்லுவாங்க என்னையும் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறான், அதை நம்ம சொல்லல, நிறைய சம்பாதிங்க, நிறைய பொருள் சேருங்க, எந்த அளவுக்கு கோடி கோடியா சேர்க்க முடியுமா சேருங்க. நீங்க சேர்க்கத்தான் ஜகாத் அதிகமா வந்துகிட்டே இருக்கும், அந்த அடிப்படையில் சேர்க்கணும். இந்த வருஷம் 10 லட்சம் இருக்கக்கூடிய ஒருவர் கணக்கு பார்த்து ஜகாத் நிதி 25,000 ரூபாய் அவர் கொடுத்தால், அடுத்த வருஷம் அவர்கிட்ட 1 கோடி ரூபாயை சம்பாதித்து சேகரித்து வைத்திருக்கிறார் சொன்னா, நமக்கு பைத்து ஜகாத்து எவ்வளவு வருது? 25 லட்சம் வருது நமக்கு. அதனால தான் அல்லாஹ் சேரு, நல்ல சம்பாதி, நல்ல பொருளாதார, ஆனா கணக்கு பார்த்து இங்க பைத்து ஜகாத்துக்கு ஒதுக்கிடாத, ஏழை எளியவர்களுக்குள்ள கொடுத்துறாரு. நீ சேர்க்கத்தான் ஏழைகள் நல்லா வாழ்வாங்க. கொடுக்கும் திட்டம் இருந்தால், கொடுக்காத திட்டம் இருந்தால், கொடுக்காத எண்ணம் இருந்தா நீ சேர்த்தா சேர்க்க வழியா போனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அதனால அன்பு சோதரிகளை, பொருள் சேர்ப்பதை இஸ்லாம் தடுக்கவே இல்லை. இது கம்யூனிசம் அல்ல. கம்யூனிசம் பொது உடைமை என்று சொல்வார். இஸ்லாம் அப்படி அல்ல, ஒரு முதலாளித்துவம் கிடையாது. ஆனால் இது என்ன இஸ்லாமித்துவம். இஸ்லாமித்துவம் சொன்னால் பொருளை சேர்க்கலாம், எவ்வளவும் சேர்க்கலாம், ஆனால் அதற்கு உரியதை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடு, அந்த பொருள் உனக்குரியது, நீ அனுபவிக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையிலே அன்பு சோழர்களை இந்த பொருளாதாரத்தை கணக்கு பற்றி நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு நிம்மதி வருது, நமக்கு சந்தோஷம். என்னடா இவ்வளவு சுத்தி இருக்குது, எவ்வளவு கணக்கு பார்த்து, இவ்வளவு நீங்க ரொம்ப துல்லியமா கணக்கு பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. ஒரு உத்தேசம், இதுக்கு இவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, சரி இதெவ்வளவு வருது, சரி ஒரு அமௌண்ட் ஜக்காத், என்ன ஜக்காத் கொடுத்தது, கை கொடுத்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நோய் வருதுன்னு வச்சுக்கிடுங்க, திடீர்னு கிட்டி ஃபெயிலர், திடீர்னு கிட்டி ஃபெயில் ஆயிடுது, திடீர்னு ஹார்ட் ஆயிடுது, திடீர்னு எங்கேயா உழுந்துட்டா எலும்பு குறைஞ்சு போச்சு, ஆஸ்பத்திரி போறான், கொள்ள அடிக்கிறான், 4 லட்சம் 5 லட்சம், லட்சத்துக்கு கீழே ஒண்ணுமே இல்லை சொன்ன ஒண்ணு, அப்படியா சரி எங்கேயா பெருட்டு எடுத்து கொடு லட்சம், 4 நாளையில லட்சம் 4 லட்சம் போச்சு ஒரு ஆபரேஷன். தாராளமா கொடுக்குறான், மனமோந்து கொடுக்குறான், இல்லையா? இது லட்சம் ஒண்ணும் இல்லப்பா, அல்லாஹ்வுடைய கடமை. அவன் விரும்பியோ விரும்பாமலோ வெறுத்தோ கொடுக்கிறான். இது அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டா அவனுக்கு ஒரு மன நெகிழ்வு, சந்தோஷம். நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டோம், அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான், நம்ம செல்வத்தில் எங்களுடைய ஒரு எண்ணம் வந்து விடுகிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீர் அந்த செல்வந்தர்களிடமிருந்து அந்த உரிய பொருளை கணக்கிட்டு நீர் எடுப்பதோடு மட்டும் நிறுத்திடக்கூடாது, எடுத்துட்டு சும்மா போயிட்டு இருக்க கூடாது. வஸல்லி அலைஹிம் வஸல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். இந்த வார்த்தை பாருங்க அன்பு சோழர்களே, அல்லாஹ் நபிக்கு என்ன சொல்றான், நீங்க செல்வத்தை கணக்கு பார்த்து செல்வங்கள் கணக்கு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டு நீ பாடி போயிட்டு இருக்க கூடாது. எடுத்த பின்னால அங்க நின்று அவர்களுக்காக நீ அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியும், அவர்களுக்கு நீ சலவாத்து சொல்லும். அல்லாஹ் சொல்றான் ஸல்லி அலைஹிம், யா அல்லாஹ் இந்த அடியார் நீ கடமையாக்கிய அந்த ஜகாத்தை அவன் சரிவர கொடுத்து விட்டான், யா அல்லாஹ் நீ அவனுக்கு அருள் புரிய அல்லாஹ், நீ அவனுக்கு செல்வத்திலே பரக்கத்து செய்ய அல்லாஹ், நீ அவனுக்கு தாராளம் புரிய அல்லாஹ் என்று நீ அல்லாஹ்விடத்தை நீர் பிரார்த்திக்க வேண்டும். காரணம் இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும். காரணம் என்ன, நீர் பிரார்த்திக்கின்றீரே இந்த ஸலாத், இந்த பிரார்த்தனை, இது அவர்களுக்கு மன நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கிறது.
அல்லாஹ் தஆலா பாருங்க எவ்வளவு சுப்ஹானல்லாஹ். பிராக்டிக்கல் எடுத்து பாருங்க, பிராக்டிக்கலா செயல்படுத்தி காணுங்க, செயல்படுத்தி பாருங்க, அது தெரியும். அல்லாஹ் சொல்றது சொல்லுகின்ற பொழுது அன்பு சோர்களே, இப்படியெல்லாம் அமுல்படுத்தப்பட்ட காலங்கள், அந்த காலங்களில் எல்லாம் ஏழைகளை பார்க்கவே முடியவில்லையாம், ஏழைகளை பார்க்க முடியவில்லை. அதான் நான் சொன்ன கேட்டகரி, 2 கேட்டகரியில, ஒன்னு கொடுக்கும் கேட்டகரி, இன்னொன்னு வாங்கும் கேட்டகரி. கொடுக்கும் கடமைப்பட்டவர்கள், வாங்க கடமைப்பட்டவர்கள். அந்த காலத்துல கொடுக்க கடமைப்பட்டவர்களா இருந்தார்களே தவிர வாங்க கடமைப்பட்டவர்கள் தேடி 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 பார்க்கிறார்கள், ஆளு கிடைக்கல. இன்றைக்கு அந்த மாதிரி நிலை இருக்கு அன்பு சோர்களே. அப்படி செய்தால் சமூகம் செழிப்படையும், சமூகம் பறக்கத்திரையும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றானா, நபிகளாம் சொல்றாரு, எவர் இந்த ஜகாத் என்கின்ற இந்த உயிர் நாடிய கடமையை கொடுக்காமல் தடுத்து வைக்கிறார்களோ அந்த சமூகத்தில் மழை பெய்யதை அல்லாஹ் தஆலா தாமசிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்க தயங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கடமை. இந்த கடமையை, இஸ்லாத்துடைய அடிப்படை கடமை, இந்த கடமையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். குறைந்தபட்சம் அது தெரியவா செய்யுங்க. கொடுக்கிறீங்களா அது உங்க விருப்பம், நீங்களா அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாம் கம்பல் பண்றோம். ஆனா நீங்க முடிவு பண்ணீங்க, அல்லாஹ் கடன் அலை மறுமையில சொல்லிக்கிடுங்க. ஆனா படிங்க, உங்களுடைய நிலைப்பாட்டை தெரியுங்கள், அதையாவது செய்யுங்கள். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அவன் நம் மீது விதித்திருக்கின்ற இந்த கடமைகளை தெரிந்து அறிந்து அதன் அடிப்படையிலே வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அக்குல் கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். லில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லி ஹாதா வ மா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹு மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களை, நிலைமை தாய்மார்களே, இந்த ஜும்மாவுடைய உரையிலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பிலே இஸ்லாத்தின் பார்வையில் பொருளாதாரம் என்ற தலைப்பில் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த ஜகாத் என்கின்ற இந்த கடமை நீண்ட நெடிய காலமாக நம்ம சமுதாயத்தில் செயலிழந்து போய் அதை பற்றி தெரியாமல் இருந்த ஒரு கால சூழ்நிலையில் தான் இந்த பகுதியிலே நாம் இஸ்லாமிய பைத் ஜகாத் என்று ஒன்றை நாம் துவங்கினோம். 8 வருடங்களுக்கு முன்னால் துவங்கி அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் நம் சமுதாய செல்வந்தர்கள் கிடையில ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவர்களை கூட்டி வச்சு சொன்ன உடனே இந்த கடமையை அவர்கள் உணர்ந்தார்கள். காலமெல்லாம் உணராமல், உணர்த்தப்படாமல், அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, உணர்த்தப்படாமல் இருந்து அவர்கள் உணர ஆரம்பித்து இன்றைக்கு அல்லாஹ் கிருபையினால் நம் பகுதியில் உள்ள சில செல்வந்தர்கள் இந்த பைத் ஜகாத்துக்கு அவர்களுடைய செல்வத்தை கணக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். நேற்று கூட ஒரு சகோதரர் பைத் ஜகாத்துக்கு 50,000 ரூபாய் அவருடைய இதா வந்து கொடுத்துட்டு போனார். அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்ய வேண்டும். இப்படி நிறைய கொடுக்கிறார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த நிதியிலிருந்து ஏறக்குறைய ஒரு 220-225 ஏழை எளியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், நோயாளி, ஆக்சிடென்ட்ல மிகப்பட்டவன், வறுமையில வாடக்கூடியவன், கணப்பட்டவன், இப்படி நம் சமூகத்தை சுற்றி நம்ம மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருந்தும் அதை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயமான முறையிலே ஆய்வு செய்து அதை பெற தகுதி உடையவர்களா என்று கண்டறிந்து அதற்கென உள்ள கமிட்டியில் பரிசீலித்து உரிய தொகை அவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த ரமலானுடைய முதல் நாள் அன்று கூட, முதல் நோம்பில் கூட 1,05,000 ரூபாய் ஜகாத் நிதியிலிருந்து 2-3 எதிர்ச்சினம் ஏழைகளுக்கு நாம் விநியோகித்திருக்கிறோம். இப்பவும் நிதி இருக்கிறார், பைத் ஜகாத்தில் நிதி இருக்கிறார். நாம் சமூக நீங்கள் வாங்க கடமைப்பட்டவர்களா இருந்தால் எங்கும் போக வேண்டிய தேவையில்லை. இந்த பைத் ஜகாத்தை அணுகுங்கள். கொடுப்பதற்கு இந்த பைத் ஜகாத் தயாராக இருக்கிறது. அவர்கள் கடமைப்பட்ட உரியவர்களாக இருந்தால் ஜகாத் என்கின்ற நிதியை பெறுவதற்கு அவர்கள் தகுதி உடையவர்களாக இருந்தால் இந்த பைத் ஜகாத்திலிருந்து அவர்களுக்கு என்ன தேவையோ கண்டறிந்து உரியதை கொடுப்பதற்கு பைத் ஜகாத் காத்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சகோதரர் நோயினால் வாடுகிறார்கள், ரொம்ப பயங்கரமான நோய், உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய், என்னமோ ஒரு பீதியா சொல்லி ரத்தம் போனால் ரத்தம் கசித்து கொண்டே இருக்கும், ரத்தம் நிற்கவே செய்யாது என்று ஒரு நெட்ல ஒரு சகோதரர் போட்டு விட்டார். உடனே அவருக்கு தகவல் கொடுத்தோம், உங்களுக்கு நிதி வேண்டுமானால் உடனே நம் பைத் ஜகாத்தை அணுகுங்கள். நிதி கடன் வந்தாரு, ஃபார்ம் கொடுத்தா அதனுடைய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிறைய அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நல்ல விலைகளுக்கு அன்பு சோதர்களே, ஒரு பாவம் வறுமையில் இருக்கிறான், ரொம்ப ஏழை, திடீர்னு அவனுக்கு ஒரு நோய் வந்துட்டு ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் தேவை, ஒரு காய்ச்சும் இல்லை, ஒரு பைசா இல்லை, ஒன்றும் கிடையாது, அன்றாட காட்சி. அவன் என்ன செய்வான்? யாரிடம் போய் கேட்பான்? அந்த அவசர தேவைக்கு அந்த மாதிரி இந்த ஆபத்தான நேரங்களுக்கு கை கொடுப்பதுதான் இது மாதிரி பைத் ஜகாத்துகள்.
தனிநபர் தெருக்களிலே வருகின்ற பொழுது 10 ரூபாய் இன்னும் 5 ரூபாய் இன்னும் போடுவதல்ல ஜக்காத். ஜக்காத் அல்ல அன்பு சொல்ல தர்மம். இந்த மாய் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு கடமையாக இந்த கடமை இருக்கிறது. அந்த கடமையை நாம் சரிவர முறையாக முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வை அஞ்சி அதை ஒரு கமிட்டி, முறையான ஒரு கமிட்டி என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பங்களிப்பு செய்யுங்கள். ஒன்றில் கடமையாக இருந்தால் நீங்கள் கொடுங்கள், அல்லது நீங்கள் வாங்க கடமையாக இருந்தால் வாருங்கள். உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நிதியிலிருந்து கொடுப்பதற்கு நம் பைத்து ஜக்காத் தயாராக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமையெல்லாம் நாம் சரிமுறை முறையிலே புரிந்து செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. நம்முடைய செல்வம் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கப்பட்டது என்று நாம் நினைத்து நம்பி புரிந்து அதற்கு உரியவே அல்லாஹ்வுக்கு வழங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. இதன் மூலமாக நாளை மறுமையிலே சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அருள்வானாக. நம்முடைய பாவத்தை மன்னிப்பானாக. நம்முடைய குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறைத்தருள்வானாக. ரப்பனா லா துஆகித்னா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்து அலல் லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வரஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வலذிக்ருல்லாஹி அக்பர்.